ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது சமீபத்தில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம் தான் நண்பர்களே. அது என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் கார் கடத்தல் ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து எல்லா நியூஸ் சேனல்லையும் போயிட்டு இருந்தது. இது ரொம்ப பரபரப்பாக போனதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தென்னிந்தியாவை சேர்ந்த ஒரு சில முக்கியமான நடிகர்களோட பேர் இடம்பெற்றனால தான். அவங்கெல்லாம் யாருன்றதை பற்றி தான் பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கார் கடத்தல் எப்படி நடந்தது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்கேம் என்ன, ஏன் இந்த மாதிரி நடிகர்கள் கோடியாக பணம் சம்பாரிச்சாலும் காரை கடத்தி சம்பாதிக்கிறானுங்க, காரை கடத்தி யூஸ் பண்ணுறானுங்க அப்படின்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்கள் என்ன அப்படின்றத கதை வடிவில் நம்ம பார்ப்போமா. அதாவது இந்த மேட்டரை ஒரு கதை மாதிரி எடுத்துட்டு போறாங்க. ஸோ இந்த ஸ்கிரிப்டை வச்சு நீங்களே ஒரு படம் எடுக்கலாம். என்னத்தை எடுக்கிறது இனிமேல் படம்? அதான் இந்த ஸ்கிரிப்டை வச்சு ஏற்கனவே நம்ம துல்கர் சல்மான் அவர்கள் லக்கி பாஸ்கர்னு ஒரு படத்தை பண்ணிட்டாரு. இனிமேல் நம்ம என்னத்தை எடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா இருக்குதுங்க, விஷயம் இருக்குது. ஏற்கனவே நம்ம தனுஷ் அவர்கள் நடித்த பொல்லாதவன் படம் எல்லாரும் பார்த்துருப்போம். அந்த படத்தில் வந்து இந்த பைக் கடத்தல் எப்படி நடந்தது அப்படின்றத பற்றி ரொம்ப துல்லியமாக சொல்லியிருப்பாரு நம்ம வெற்றிமாறன் அவர்கள். ஸோ அது மாதிரியே இந்த கண்டென்ட்டை வச்சு நீங்கள் கார் கடத்தலை பற்றி படம் எடுங்களேன். அது என்ன மேட்டர் அப்படின்றத ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்குறேன். அதாவது இந்த நியூஸ் ஏன் பரபரப்பாக ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இது நேற்று இன்னைக்கு நடக்கலைங்க. ரொம்ப வருஷமாகவே இந்தியாவுக்குள்ள கார் கடத்தல் அப்படின்றது ரொம்ப சர்வசாதாரணமாக தான் நடந்துட்டு இருக்கு. ஆனால் அதை பெருசாக யாரும் கண்டுக்காமல் இருந்தாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் குறிப்பாக இந்த வருஷம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கார் கடத்தப்படுது. நிறைய வெளிநாட்டு கார்கள் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லா பணக்காரனும் பெரிய கார் வாங்குறான். அது மட்டும் இல்லாமல் அவன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு 10 கார் 20 கார்னு அடிக்கி வச்சுன்னுக்குறானுங்க. ஸோ இதுக்கெல்லாம் இவனுங்க ஒழுங்காக டேக்ஸ் கட்டுறாங்களா? ஏன்னா நம்ம இந்திய நாட்டில் போட்ட டேக்ஸ் படி இவனுங்கெல்லாம் வந்து கரெக்டாக டேக்ஸ் கட்டியிருந்தா கல்லா கட்டியிருக்குமே இந்தியாவோட அரசாங்கம். ஆனால் ஏன் சரியா வரல? டேக்ஸ் எல்லாம் சரியா கட்டுறது கிடையாதா? என்ன ஆச்சு? இவனுங்க என்னதான் பண்றானுங்க? இவ்வளோ காரை மட்டும் வாங்கி குவிச்சு வச்சுன்னுக்குறானுங்க. அதுவும் வெளிநாட்டு காராகுது. அங்கே போய் பார்த்தா ஆனால் இவனுக்கு சைடில் இருந்து நம்மளுக்கு டேக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு வரல அப்படின்னு சொல்லி இந்திய கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நம்ம ஒரு அதிரடியான முடிவு எடுப்போம். நம்ம இதுக்காகவே ஒரு தனி ஃபோர்ஸ் ஒன்று ஆரம்பிப்போம், ஒரு குழு ஆரம்பிப்போம். இந்த குழுவோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பணக்காரனுங்க, நடிகர்கள், அரசியல்வாதிகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க கிட்ட இருக்கிற கார்லாம் வந்து எப்படி வருது, இவங்க வந்து ஒழுங்காக வரி கட்டுறாங்களா இல்லையா அப்படின்றத பற்றி நீங்கள் போய் விசாரிங்க அப்படின்ற மாதிரி அந்த குழுவை வந்து ரெடி பண்ணி அமைச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த குழு வந்து ஒரு 6 மாத காலம் அப்படி இப்படி வெளில சர்வைலன்ஸில் இருந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது தான் தெரியுதான், அட பாவீங்களா, இந்தியாவில் இருக்கிற முக்காவாசி நடிகர்கள், முக்காவாசி பிக் ஷாட்ஸ் எல்லாமே நீங்கள் 10 காரில் ஒரு 4 கார் மட்டும்தான் டேக்ஸ் கட்டி வாங்குறீங்க. மீதி காரெல்லாம் நீங்கள் கடத்தின்னு வரீங்களா? எப்படி நீங்கள் கடத்துறீங்க அப்படின்ற மாதிரி நான் செக் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஆராய்ச்சி பண்ணி பார்த்த உடனே இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரிக்கு ஒரு மிகப்பெரிய திடுக்கிடும் தகவல் ஒன்று கிடைச்சிக்குது. இது என்ன மேட்டர் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய அதுவும் குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்காவாசி பணக்காரனுங்க, சினிமா நடிகர்கள், அரசியல்வாதிகள், ஒரு சில அரசியல்வாதிகள், இது எல்லாமே நான் ஒரு சில ஆட்களை பற்றி தான் சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஒரு காமிக்கா ஒரு ஜாலியாக ஒரு கதையாக சொல்கிறனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப இன்டெப்த்தாக நியூஸ் சேனல் மாதிரி போவானா, அப்புறம் போர் அடிச்சிடும் இல்லைங்களா? அதனால கொஞ்சம் ஜாலியாக சொல்கிறேன். ஆனால் விஷயம் இதுதான். ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, காரு வேணும், பணக்கார காராக வேணும், ரொம்ப ஹை அண்ட் காராக வேணும். அதை வந்து நம்ம நேரடியாக வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி பண்ணால் நம்ம இந்திய கவர்மெண்ட் போடுற டாக்ஸை கட்டி நான் அதை எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணுறதுக்குள்ள போதும் ஆகிடும் சாமி. அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணலாமா வேணாமா? எதுக்கு இது தண்டத்துக்கு வீட்டில் கிடக்குது? இந்த 4 சக்கரத்தை கொண்ட இந்த கொஞ்சோண்டு இரும்பு இருக்கிற இந்த காரை ஓட்டுறதுக்கு இத்தனை கோடி நான் செலவு பண்ணணுமா? இத்தனை கோடி நான் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், கருமம் இந்த காருக்கு எதுக்கடா அப்படின்ற மாதிரி நிறைய நடிகர்கள் மற்றும் நிறைய பிக் ஷாட்ஸ் எல்லாம் யோசிச்சது உண்டு. இந்த மாதிரி யோசிச்சவங்க காரை வாங்காமையும் இருக்க முடியாது, அதுக்கப்புறம் இவ்வளோ டேக்ஸும் கட்ட முடியாது, என்ன தாண்டா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சவங்க நிறைய வெளிநாட்டு கார்களை பூட்டான் மற்றும் நேபாள் வழியாக ஃபோர்ஜரி பண்ணி ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து டேக்ஸ் கட்டாமல் எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதை கண்டுபிடிச்ச உடனே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதிரடியாக கிட்டத்தட்ட ஒரு 17 இடத்துல போய் ரைடு போயிருக்கிறாங்க. அந்த 17 இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேரளா, தமிழ்நாடு, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், கொச்சின், திருச்சூர், கோழிக்கோடு, மலப்புரம், கோட்டயம், கிட்டத்தட்ட இது எல்லாமே கேரள மாநிலத்தை சேர்ந்த இடங்கள். கொஞ்சம் கோயம்புத்தூர் பக்கம் ஏன் வந்தாங்கன்னா அது கேரளாவோட பார்டர் தானே. ஸோ இந்த ஃபோர்ஜரி முக்காவாசி இருந்து நடந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கேரளாவில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அரங்கேற்றியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஒர்க் ஷாப், ஆட்டோ ஒர்க் ஷாப் நடத்துகிற கார் ஓனர்ஸு மற்றும் ஒரு சில கார் டீலர்ஸ் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ இவங்க தான் இந்த ஃபோர்ஜரி பண்ணி பெரிய அமௌண்ட்டுக்கு இந்த கார்களை பெரிய பணக்காரர்கள் மற்றும் நடிகர்கள் கிட்ட ஆரம்பத்தில் விற்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கார் டீலர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா இந்தியா ஃபுல்லாக, இவங்க என்ன பண்ணுறது, பெரிய அமௌண்ட்டு, பெரிய கோடி கணக்கில் விற்கக்கூடிய கார்களை சொப்பன ரேட்டில், அதாவது என்ன சொச்ச ரேட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த பூட்டான் நேபாள் வழியாக போய்
ஒரு கோடி ரூபா காரணம் ஒரு 20 லட்ச ரூபா கொடுத்து அந்த காரை வந்து ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து இங்க எடுத்துட்டு வந்து அந்த காரோட வேல்யூ 1 கோடியா இருந்தாலுமே இது எல்லாமே ஆன்டிக் காரு, ரொம்ப பழைய காலத்து மாடல், எங்கேயுமே கிடையாது, ரேர் பீஸ் அப்படின்ற மாதிரி சதுரங்க வேட்டை கதையெல்லாம் சொல்லி கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய்க்கு விற்கிறது. உதாரணத்துக்கு ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா 1.5 கோடி ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ அப்போ லாபம் பாருங்க, 1 கோடியே 30 லட்சம். இது நான் ஒரு உதாரணமாக தான் சொல்றேன். இந்த அளவுக்கு பெரிய பணம் பார்த்துருக்காங்க இங்க இருக்கக்கூடிய ஒரு சில கார் டீலர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு கூட்டணியா இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நடிகர்கள். அந்த நடிகர்களே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் எல்லாருமே கார் ஃப்ரீக்கு, எங்களுக்கு கார்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே நேரத்தில் நாங்கள் விதவிதமான கார்களை வாங்கி ஓட்டுவோம். அதுக்கப்புறம் போர் அடிச்சிருச்சுன்னா அதே காரை எங்கள் நண்பர்களுக்கு நாங்கள் விற்றுருவோம். அதனால இது ஒரு நல்ல பிசினஸா இருக்கேன்னு சொல்லி ஒரு சில நடிகர்கள், அதுவும் இந்த கேரளாவை சேர்ந்த ஒரு சில நடிகர்கள் என்ன பண்ணிருக்காங்க, அதுல கேரளால முக்கியமா சொல்ல போனா நிறைய பேர் வந்து கார் ஃப்ரீக் தாங்க. உதாரணத்துக்கு இதுல மாட்டின துல்கர் சல்மான், பிருத்திவிராஜ் சுகுமாரன், அதுக்கப்புறம் அமித்னு சொல்லிட்டு ஒரு மலையாள நடிகர், இவங்க எல்லாமே பயங்கரமான கார் ஃப்ரீக்கு. இவ்வளவு ஏங்க, நம்ம துல்கர் சல்மான் எப்படி மாட்டினாரு அப்படின்ற ஒரு கதையை சொல்றேன் பாருங்களேன். அதாவது கேரளா நடிகர் கூட்டணியிலேயே துல்கர் சல்மான் மற்றும் மம்முட்டி அவர்கள், இவங்க 2 பேர்கிட்ட தான் ஹையஸ்ட் கார் கலெக்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவ்வளவு நம்ம சேனல்லையே கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி துல்கர் சல்மான் அவர்களோட கார் கலெக்ஷனை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் கூட நான் கமெண்ட்ல வந்து பின் பண்ணி விடுறேன். அந்த வீடியோ போய் பாருங்க. அவர் எத்தனை கார் வச்சிருக்காரு, அந்த காரோட மதிப்பெல்லாம் என்ன அப்படின்றத 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லியாச்சு. அது மட்டும் இல்லாம இவரோட கார் நம்பர்ஸ் எல்லாமே 369 அப்படின்ற ஒரு நம்பர்ல தான் இருக்கும். இவர் கார் பார்க் பண்ணக்கூடிய அந்த கராஜே வந்து பாத்தீங்கன்னா 369 கராஜ் அப்படின்ற ஒரு பேர்ல தான் இயக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த கார் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரோட செல்ஃப் யூஸுக்கு தான். எவ்வளோ காரியாக ஓட்டுவீங்க நீங்கள்? ஒரு காரை வச்சு நாங்களாம் 2-3 வருஷமே ஓட்ட மாட்டோம், சும்மா தான் கிடக்குது எங்களோட பார்க்கிங்கில். நீ 365 காரா? 369 அப்படின்றது கராஜ் பேர். ஆனால் 300 காருக்கு மேலே இவர் வச்சிருப்பாரு. எல்லாமே ஹை எண்டு காரு, ரொம்ப ரொம்ப பழங்காலத்து காரு. அந்த காரெல்லாம் வாங்கி ரெடி பண்ணி உங்கள் வீட்டில் அழகு பார்க்கறதுக்கு வச்சிருப்பாங்க. அப்பப்போ ஷூட்டிங் இந்த காரெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. மம்முட்டி வந்து பயங்கர கார் ஃப்ரீக்குங்க. அதாவது இப்போ சமீபத்தில் அவரோட உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அவர் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தார் பார்த்தீங்களா. இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக அவர் சென்னை தான் வந்தார். சென்னைக்கு எப்படி தெரியுங்களா வந்தார்? திருவனந்தபுரத்தில் இருந்து கார் ஓட்டிக்கிட்டே சென்னைக்கு வந்திருக்கிறார். அந்த அளவுக்கு மம்முட்டி அவர்கள் கார் ஃப்ரீக்னா பார்த்துக்கோங்க. அப்போ துல்கர் சல்மான் மட்டும் எப்படி இருப்பார்? அதனால இவங்க கிட்ட எல்லா உயர் ரக கார்களும் இருக்கும். எல்லா காரும் மார்க்கெட்டில் புதுசாக வந்தால் உடனே இறக்குமதி பண்ணுறது இந்த குடும்பமாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. இதையும் தாண்டி மம்முட்டி அவர்கள் ஒரு எலக்ட்ரானிக் ஃப்ரீக்கு. என்னென்ன விதமான எலக்ட்ரானிக் கேமராஸ், எலக்ட்ரானிக் கேஜெட்லாம் வருதோ முதல்ல மார்க்கெட்டில் வந்தோடனே இவர்கிட்ட தான் போகுமா, இவர் தான் வாங்குவாராம். ஸோ இந்த மாதிரி லைஃப்பை அனுபவிச்சு வாழ்ற ஒரு குடும்பம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நம்ம டிக்யூ கூட என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் இந்த மாதிரி கார்களெல்லாம் அவர் பர்சனல் யூஸுக்கு நிறைய கார் வாங்கியிருக்காரு, உயர் ரக கார்கள் வாங்கியிருக்காரு. ரொம்ப காஸ்ட்லியான கார்ஸ், என்னென்ன பிராண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமோ இன்டர்நேஷனல் லெவலில் எல்லா பிராண்ட் காரும் இவர்கிட்ட இருக்கு. ஸோ இது எல்லாமே வாங்கியாச்சு, புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த கார் டீலர் அணுகியிருக்காரு. இவர்கிட்ட எங்கேயுமே கிடைக்காத சில மாடலை கேட்கும் போது இவர் அசால்ட்டா வந்து குத்தாராம். கொடுத்ததுக்கு அப்புறம் தான் டிக்யூ அவர்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஐயோ, இந்த கார்லாம் கிடைக்குமா கிடைக்காதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், எப்படியா நீ அசால்ட்டா இறங்கின அப்படின்னு கேட்டதுக்கு அந்த டீலர் என்ன சொல்லியிருக்காரு, அதுக்கு ஒரு வழி இருக்கு சேட்டா, அந்த வழியை நான் அப்புறமா உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னதுக்கு நம்ம டிக்யூ அவர்கள் பயங்கர ஆர்வமான ஆள் இல்ல, ரொம்ப நோண்டி கேட்டோம்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு, பூட்டான் மற்றும் நேபாள் வழியாக நீ எந்த கார் கேட்டாலும் நாங்கள் எடுத்துட்டு வருவோம். அது மட்டும் இல்லாம ஆர்மியில யூஸ் பண்ண ஜீப்பு கார்லாம் உங்களுக்கு வேணுமா, அது கூட நான் ரெடி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா நானே வந்து ஒரு பைக் வெறியங்க. ஸோ நானே சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லட் ஒன்று வாங்கினேன், 1980s நினைக்கிறேன். அந்த புல்லட் வந்து நம்ம சொந்தக்கார பையன் ஒருத்தன் வச்சிருந்தான். அந்த புல்லட்டை வந்து காசு கொடுத்து நான் வாங்கினேன். அது என்னதான் 1980s மாடலாக இருந்தாலும் கிட்டத்தட்ட நான் வாங்கும் போதே அது 3 லட்ச ரூபா வாங்கி நான் ரெடி பண்ணி கொஞ்ச நாள் ஓட்டினேன். அதுக்கப்புறம் அதை நான் கொடுத்துட்டேன், வேறு ஒரு நண்பருக்கு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நானும் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் பண்ணுவேன். நம்மளோட பட்ஜெட்டுக்கு நம்ம புல்லட் ரேஞ்சுக்கு வாங்கி ஓட்டிகிட்டு இருக்கோம். ஸோ டிக்யூ அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆர்மியில் யூஸ் பண்ண அந்த காரை ஸ்மகிள் பண்ணியிருக்கிறாரு. ஸ்மகிள் பண்ணி, ஏன்னா அது வந்து நீங்கள் அஃபிஷியலாக வெளில வாங்க முடியாது. ஸோ இதுக்கு வந்து ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்லாம் கொடுத்து டாக்ஸ் சரியாக கட்டாமல், அதுக்கப்புறம் நானும் வந்து மிலிட்ரியை சேர்ந்தவன் தான் அப்படின்னு சொல்லி, இதையும் தாண்டி நாங்கள்லாம் வந்து ஃபாரின் மினிஸ்ட்ரியை சேர்ந்தவங்க தெரியுமா, யூஎஸ் எம்பசியை சேர்ந்தவங்க தெரியுமா, நாங்கள் ஆர்டிஓ சேர்ந்தவங்கன்னு ஏகப்பட்ட ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து இந்த சிண்டிகேட்டே ஒர்க் பண்ணோமா. ஸோ இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து முதல் ஆர்மியில் யூஸ் பண்ண காரு, இந்த காரெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. இது எடுத்துகிட்டு வந்து இவங்க ரெடி பண்ணி பர்சனல் யூஸுக்கு வச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி பண்ண நாளைக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, துல்கர் சல்மான் அவர்களோட நட்பு வட்டாரத்தில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக கேட்பாங்கல்ல, ஏன்பா எனக்கும் இந்த மாதிரி ஒரு கார் வாங்கி கொடுக்கும் போது இதே டீலரை போய் ஒரு கான்டாக்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த சிண்டிகேட் எந்த லெவலுக்கு வளர்ந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது கேரளாவையும் தாண்டி இந்த பக்கம் நம்ம தமிழ்நாட்டு பக்கமாக வந்தது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஷைன் மோட்டார்ஸ் அப்படின்ற ஒரு ஓனரான சாதிக் பாஷா மற்றும் இம்ரான் கான் இவங்களும் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த என்ஓசி எல்லாம் வந்து அன்ஆத்தரைஸ்டாக வாங்கி கொடுக்கறது, ஃபோர்ஜரி பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணி இந்த பிஸ்னஸ் வந்து பயங்கரமாக பெருசாகிட்டு இருக்குதுங்க. இது வந்து நடிகர்கள் ஆரம்பித்து மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனு பிக் ஷாட்ஸ் கிட்டலாம் போய் அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான கார்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி எடுக்க போய் இது எப்போ மாட்டுச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம துல்கர் சல்மான் அவர்கிட்ட இருக்கிற கராஜை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு சோஷியல் மீடியாவில். இந்த வீடியோவில் நான் இவ்வளோ கார் வச்சிருக்கிறேன் பாருங்க, இவ்வளோ ஆன்டிக் கார்லாம் நான் வச்சிருக்கேன் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல போய் அதுக்கப்புறம் இவர் மேலே டவுட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்கொயரி பெருசானதுக்கு அப்புறமா தான் இவர் அப்பட்டமாக மாட்டிக்கிட்டாரு. இவரோட சேர்த்து பிருத்திவிராஜ் சுகுமாரை மாட்டிக்கிட்டாரு, அமித் அப்படின்ற ஒரு மலையாள நடிகர் மாட்டிக்கிட்டாரு.
ஸோ நம்ம துல்கர் சல்மான் அவர்களை பிடிச்ச உடனே இவர்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 காரை பறிமுதல் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து நிசான் பெட்ரோல் எஸ்யூவி, இன்னொன்று ரேஞ்ச் ரோவர் டிஃபெண்டர். இது ரெண்டுமே துல்கர் கிட்ட இருந்து பிடுங்கின உடனே அதை கோர்ட்டில் கொண்டு போய் ஒப்படைச்சிருக்காங்க. ஒப்படைச்சதுக்கு அப்புறமா நம்ம துல்கர் அவர்கள் கார் பீரியடில் பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. டென்ஷன் ஆகிட்டு அந்த கார் எனக்கு எப்படியாவது வேணும். உடனே வந்து கோர்ட்டில் இவர் ஒரு சம்மன் அறிக்கை எடுத்து அதுக்கப்புறம் அந்த காரை வந்து எனக்கு திருப்பி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஆனால் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருந்த காரு இது வந்து ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸோட வந்திருக்கா, இது எல்லாமே என்கொயரி பண்ணிட்டு தான் உங்ககிட்ட கொடுப்போம், இல்லைன்னு சொன்னால் நீங்களே உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ மேட்ரு என்னன்னா, துல்கர் அவரோட காரு இவருக்கு திரும்பி வருமா வராதா அப்படின்றதையும் தாண்டி எப்படியாவது இந்த காரை வந்து நான் திரும்பி வாங்கியே ஆகணும்னு சொல்லி கோர்ட்டில் வாதாடிட்டு இருக்கிறாரு நம்ம துல்கர் சல்மான் அவர்கள். உள்ளே போகிறனோ இல்லையோ என் கார் வெளில வந்துடணும் அப்படின்னு அந்த காரை கட்டி பிடிச்சுன்னு அழுகுற அளவுக்கு இவர் வந்து ஒரு கார் ஃப்ரீக் அப்படின்றது நம்மளுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சு போச்சு பாருங்க. ஸோ மறக்காம அந்த வீடியோ பாருங்க, இதுக்கு முன்னாடி போட்டிருக்க பாருங்க என்னென்ன கார்லாம் வச்சிருக்காருன்னு. ஸோ இதே மாதிரி தான் பிருத்திவிராஜ் அவர்கள் கிட்ட இருந்து ஒரு சில கார் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, மலையாள நடிகரான அமித் கிட்ட இருந்து ரேஞ்ச் ரோவர் பிடிங்கி இருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் என்கொயரி போயிட்டே இருக்கு. இன்னும் ஏகப்பட்ட நடிகர்கள் ஏகப்பட்ட பிக் ஷாட்ஸ் கிட்ட இருந்து என்னென்ன காரெல்லாம் இவங்க எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தெரியல. ஸோ லக்கி பாஸ்கர்ல முன்கூட்டியே இந்த சீனை இவர் தான் இன்டா கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா லக்கி பாஸ்கர்ல அந்த ஒரு மெர்சிடிஸ் வந்து எப்படி கடத்துவாங்க ராம்கியும் நம்ம துல்கரும் சேர்ந்து, இதே சீனை தான் இங்க நடக்குது. இந்த சீனை தான் வந்து அந்த படத்தில் பார்த்துட்டு இவங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம். ஓ துல்கர் நீ சொல்லியிருப்ப, அதனால உன்னையே ஃபர்ஸ்ட் நாங்கள் என்கொயரி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க போல இருக்கு. ஸோ இந்த நடவடிக்கையை எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெமா அப்படின்ற ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் தான் இந்த ஒரு நடவடிக்கையை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு ஹப்பே கேரளா தான் அப்படின்ற மாதிரி முத்திரையே ஊதிட்டாங்களாம். ஸோ இதெல்லாம் ரைட்டுப்பா, இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லை, உங்கள்கிட்ட காசா இல்லை, கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கிறீங்க, இருந்தால் எதுக்கு இந்த மாதிரி சில்லறத்தனமாக சில கோடிகளை வந்து மிச்சப்படுத்துறதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இது ஒரு பக்கம் கவர்மெண்ட் எடுத்த நடவடிக்கையாக இருந்தாலும் இதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக நம்ம டிவிகே தளபதி விஜய் அவர்களோட ஒரு கதையை பற்றி சொல்லலாம். இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறமா கவர்மெண்ட் பக்கம் நியாயமா நம்ம பக்கம் நியாயமா அப்படின்றத தான் நம்ம யோசிக்கணும். அது என்ன மேட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். அதாவது நம்ம டிவிகே விஜய் அவர்கள் ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2012 வருஷம் ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் சீரிஸ் 1 அப்படின்ற ஒரு கார் வாங்கினாரு. ஒரு கார் வாங்கினதுக்கு அப்புறம் தமிழ்நாடே அரண்டு போச்சு. அட கடவுளே, என்ன மாதிரி கார் தெரியுமா அது, தளபதி வாங்கிட்டாரா? அதுவும் அந்த காரை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 கோடி ரூபா கொடுத்து வாங்கினாரு. ரொம்ப சந்தோஷமா வாங்கியிருப்பாரு. ஏன்னா துல்கர் மாதிரியே நம்ம தளபதி விஜய் அவர்களும் ஒரு கார் ஃப்ரீக் அப்படின்றது பல பேருக்கு தெரியும். ஏன்னா அவர்கிட்ட ஒரு 10 கார் இருக்கு. அவரோட கார் கலெக்ஷன் என்ன அப்படின்றத நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த வீடியோட லிங்க்கையும் நான் வந்து கமெண்ட்ல கொடுக்குறேன், நீங்க பாருங்க. ஸோ இந்த காரை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஊருக்குள்ளே ஓட்டலாம் அப்படின்னு நம்ம விஜய் வந்து இந்த காரை ஓட்டும் போது கவர்மெண்ட் வந்து என்ன டேக்ஸ் விதிச்சாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3.5 கோடி ரூபா கொடுத்து இந்த காரை வாங்கிருக்கீங்களா, ஸோ இந்த 3.5 கோடி ரூபாயில் 30% நீங்கள் டேக்ஸ் கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்துக்குமே ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சுதானா நாங்கள் வாங்குறோம் அப்படின்ற மாதிரி இவர் வந்து ஓகேன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 40 லட்ச ரூபா கிட்ட, 40 லட்ச ரூபா அதுக்கு மேலேயே கட்டியிருப்பாருன்னு நினைக்கிறேன், கரெக்டாக எனக்கு கணக்கு தெரியல. ஸோ அந்த 3.5 கோடியில் 30% எவ்வளோன்னு பார்த்துக்கோங்களேன். அந்த 30% வந்து அவர் செட்டில் பண்ணியிருக்காரு, கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக பே பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனியாக ரோட் டேக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று கட்ட சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 40 லட்ச ரூபா வரைக்கும் கட்டியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த ரோட் டேக்ஸை ஒரு லேட்டாக பே பண்ணனால 1 லட்ச ரூபா கோர்ட் இவருக்கு ஃபைனும் போட்டிருக்காங்க. போட்டதுக்கப்புறம் காரை நிம்மதியாக ஓட்டலாம் அப்படின்னு பார்த்தா மறுபடியும் நுழைவு வரி நீ ஒன்று கட்டணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு தான் விஜய் அவர்களுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுச்சான். ஏங்க நான் கார் எடுத்தது 3.5 கோடி, நான் கஷ்டப்பட்டு சினிமாவில் ஆடி பாடி தலையில பெல்ட் அடித்து அப்படி சம்பாரிச்சு என் ஆசைக்காக ஒரு காரை வாங்குறேன். அந்த காரை வாங்கும் போது டாக்ஸ்ன்னு சொல்லி கொள்ள லாபத்தில் நீங்கள் ஒரு 30% நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. இதுக்கப்புறம் ரோட் டாக்ஸ்னு ஒன்று பே பண்ண சொல்கிறீங்க, அதையும் கழுதை கட்டிட்டு போயிட்டேன். இதையும் தாண்டி இது என்னங்க நுழைவு வரி? ஏங்க வெளிநாட்டில இருந்து காரை இங்கே எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணுறது குத்தமாங்க. நீங்கள் வேணா உள்ளூர்லேயே ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சு இங்கேயே ரோல்ஸ் ராய்ஸை தயாரிங்க, நான் வாங்க வேணாம் நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் வெளிநாட்டில் தானே தயாரிச்சுட்டு இருக்காங்க, அதனால் அங்கே தானே வாங்கணும், அதுக்கு எதுக்குங்க நுழைவு வரி அப்படின்ற மாதிரி விஜய் வந்து கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. இதுக்கு கோர்ட்டில் ஜட்ஜி விஜயை கூப்பிட்டு கலாய்ன்னு கலாய்ச்சிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதான் படத்தில் நல்லா நடிக்கிறீங்கல்ல, சம்பாதிக்கிறீங்கல்ல, அப்போ கட்டுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு விஜய் அவர்கள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேங்க, அதுக்குன்னு நான் ஆசையாக ஒரு கார் வாங்கி ஓட்டுறதுக்கு இவ்வளவு டேக்ஸ் நான் ஏன் கவர்மெண்ட்டுக்கு கட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது. இதுக்கப்புறமா ரொம்ப வெறுத்து போய் இந்த காரை வாங்கி இவ்வளோ செலவு பண்ணி நம்ம ஓட்டணுமான்னு சொல்லி சமீபத்தில் அந்த காரை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 கோடி ரூபாய்க்கு வித்துட்டு தான் இப்போ ஒரு 1.5 கோடி ரூபாய் காரில் சுற்றினுங்கிறாரு. ஸோ இந்த அளவுக்கு டேக்ஸ் விதிக்கிறனால, இந்த லக்ஸரி ப்ராடக்ட்ஸ் மேலே டேக்ஸ் விதிக்கிறனால மக்களுக்கு இது எந்த அளவுக்கு பிரோஜனம் அப்படின்றது ஒரு காலகட்டத்துக்கு மேலே மக்களே இதெல்லாம் வாங்குறத நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பிடிச்ச பொருளை எப்போ வாங்க போகிறோம், எப்போ யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது நம்மளுக்கே தெரியல. ஏன்னா ஐஃபோன் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற வியட்நாமில் போனால் ரொம்ப கம்மி, யூஎஸில் போனால் ரொம்ப கம்மி, துபாயில் போனாலும் ரொம்ப கம்மி, ஆனால் இந்தியாவில் மட்டும் டாக்ஸை போட்டு அந்த அளவுக்கு விற்கிறாங்க. அதுவும் சமீபத்தில் ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன்.
அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐஃபோனோட விலை கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா. ஸோ இந்த 1.5 லட்ச ரூபா கொடுத்து இந்தியாவில் வாங்குறதுக்கு இந்த 1.5 லட்ச ரூபாயில் நீ வியட்நாமுக்கு ஒரு டூர் போய் 6 நாள் அங்கே ஜாலியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நீ ஐஃபோனையும் வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ அந்த அளவுக்கு அங்கே விலை கம்மியாக இருக்குது பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன நாட்டில். ஸோ ஆனால் இந்தியாவில் மட்டும் ஏன் அவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டாக்ஸ் வந்து இங்கே போடுறனால தான். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா சில நடிகர்கள் என்னதான் சம்பாரிச்சாலும் இவ்வளோ ஏன்டா ஒரு காருக்கு தண்டமாக அழுகணும், அந்த கார் வந்து ஒரு அசட்டு கூட கிடையாது, ஏதோ எங்களோட பொழுதுபோக்குக்காக நாங்கள் ஓட்டுறோம், இந்த பொழுதுபோக்குக்கு இவ்வளோ டாக்ஸை கட்டி ஏன் காசை கரியாக்கணும், அதுக்கு இப்படியே கடத்தலாமே அப்படின்ற மாதிரி இறங்கிட்டாங்க அப்படின்றது அவங்களோட வாதம். இதை வந்து நான் நியாயப்படுத்த விரும்பல, ஆனால் இப்படியும் நடக்குது ஒரு சம்பவம் ஒரு விஷயம் அப்படின்றத உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன். ஸோ இதில் யார் பக்கம் நியாயம் அப்படின்றத நியாயம்னு சொல்ல முடியாது, சட்டப்படி இவங்க செய்ததெல்லாம் தப்பு தான். ஆனால் இந்த அளவுக்கு டாக்ஸ் இருக்கிறனால இவங்க இப்படி பண்ணுறாங்களா அப்படின்றது நான் ஊர்ஜிதமாக எதையுமே சொல்ல முடியாது. மக்களாகிய நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க. போட்டு நம்ம சினிமா சீக்ரெட்ஸையும் வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம சேனலில் தொடர்ந்து பேசுவோம் நண்பர்களே. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.